புரியாது, ரொம்ப கஷ்டம் அது. கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான். ஒரு கொடுமையை பார்க்கறான், அந்த கொடுமையை பார்த்துட்டு அவனால தடுக்க முடியல, அந்த கொடுமையை அவனால ஏற்றுக்கவும் முடியல, அவன் கண்களை இழந்து விட்டான்ற ரொம்ப சூட்சுமான வார்த்தை அது. கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். ஒருத்தன் போய் தடுக்கிறான், அவன் போய் தடுத்து இது வேணாம், அந்த கொடுமை வேணான்னு சொல்லி தடுக்கிறான். தடுத்த அவன் நினைக்கிற மாதிரி நடக்கல, அவன் தடுத்த மாதிரி அது அங்க அவனால தடுக்க முடியல. அதனால அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சா பாருங்க, அவன் சொல்லையே இழந்துட்டான், வேஸ்டா போயிடுச்சான். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். ரொம்ப அழகான வார்த்தை. இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். அப்ப என்ன அர்த்தம்? இறக்கப்படக்கூடாது சொல்றாரா? இல்லவே இல்லை, தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான்னா ஈகை அதான் சொல்லுது, ஒப்புரவு அதான் சொல்லுது. நீங்க பார்த்தா நன்றியில் செல்வது கூட சொல்லுவாரு. நாம் இந்த செல்வத்துள் பயனே ஈதல் அப்படின்னு யாரு குமரகுரு சொல்லுவார். செல்வத்துள் பயனே